Hello 10th students. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் சென்டம் பிளான் அந்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பாட்டாக வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3ல் கிராமர் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். 5 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. எனி 3 வந்து அட்டன் பண்ணால் போதும். 23 to 27 கொஸ்டின் நம்பரு. 23ல் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் கேட்பாங்க. 24ல் இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். 25ல் பஞ்சுவேஷன் கேட்பாங்க. 26 வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு. 27 வந்து பார்த்திங்கன்னா ரீஅரேஞ்ச்டு ஜம்பிள்டு வேர்ட்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்க்கலாம். இப்போ வந்து கிராமர் பார்ட்டி அட்டன் பண்ண தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மெயினாக பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். எனி 3 அட்டன் பண்ணி நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் கிராமர் பார்ட்டில். ஏன்னா இதில் 6 மார்க்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 23 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஆக்டிவ் இன்டு பாசிவ் வாய்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூல். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சேஞ்ச் சப்ஜெக்ட் இன்டு ஆப்ஜெக்ட். அடுத்து வந்து சேஞ்ச் டென்ஸ் ஃபார்ம். அடுத்து ஆட் பை. ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆப்ஜெக்ட் இன்டு சப்ஜெக்ட். ஓகேவா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான 4 ரூல்ஸு. சேஞ்சஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹை வந்து பார்த்தீங்கன்னா மீயா சேஞ்ச் ஆகும். வி வந்து அஸ்ஸா சேஞ்ச் ஆகும். யூ வந்து யூவாகவே இருக்கும். ஹீ வந்து ஹிம்மு. ஷீ வந்து ஹர்ரு. இட் வந்து இட்டாகவே இருக்கும். தே வந்து தெம்மு. நேம் வந்துச்சுன்னா நேமாக தான் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இந்த 7 எக்ஸாம்பிள்ஸ் வித் ஆன்சர்ஸோடு பார்ப்போம். இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் தான். இது தெரிஞ்சாலே போதும், ஏன்னா சிம்பிளாக தான் வந்து கேட்பாங்க. நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். இதுலேயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட். இந்த சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அப்படின்னா வந்து கம்பல்ஷன். அவங்க வந்து ஆர்டர் வந்து போடுறாங்க, நீங்கள் எல்லாரும் வந்து கிரவுண்டில் அசம்பிள் ஆகுங்க. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ரெக்வஸ்டட் வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன வேர்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அது ரிலேட்டடாக தான் நம்ம இந்த வேர்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த வேர்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். இந்த வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே ப்ளீஸ்ன்னு வர்றதால தான் நம்ம ரெக்வஸ்டட் டு. ஸோ கொஸ்டினை பொறுத்து தான் நம்ம வந்து அட்வைஸ்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 சென்டென்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான் வந்துருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்ஷன், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்றதால நம்ம எந்த வேர்ப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்க கொடுக்குற சென்டென்ஸை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்டுன்னு இருக்கு. ப்ளீஸ்ன்றதால நம்ம ரெக்வஸ்டட் டுன்ற வேர்பை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன வரும்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட். ஓகே, இங்கே வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி பை யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வரல. இந்த மாதிரி சென்டென்ஸ் கூட நம்மள கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 சென்டென்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட். இங்கே என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இங்கே ரெக்வஸ்டட் டு வருமா இல்லை அட்வைஸ்டுன்னு வருமானு சொல்லிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்டை எப்படி மாற்றுவோம்? யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்டாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் வந்து பாருங்கள். யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு பி கேர்லெஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்குது. இதுவும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட் டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன வேர்டு வந்து யூஸ் பண்ணணும்னா டோன்ட்டுன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டோன்ட் பி கேர்லெஸ். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் வந்து மாறி இருக்கு பாருங்க. யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட். இது வந்து பாசிவ் வாய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸ். நம்ம ஆக்டிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம்.
இந்த ரெண்டு டைப்பையும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இது வந்து சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் பை யூஸ் பண்ணுற மாதிரியும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரியும் வரல. வெறும் டென்ஸ் ஃபார்ம் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. இங்கே ப்ளீஸ்ன்ற இருக்கிறதால நம்ம வந்து ரெக்வஸ்டட் டு அப்படின்ற வேர்ப் ஃபார்மை யூஸ் பண்ணுறோம். யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட், அது அப்படியே வந்துடும். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் வந்து பாருங்கள், பாசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு பி கேர்லெஸ். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட் டூன்னு வந்திருக்கு. ஸோ ஆக்டிவ் வாய்ஸை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்னா டோன்ட் பி கேர்லெஸ். ஓகே, அடுத்து வந்து பாருங்க, மாலா வில் ரைட் எ லெட்டர். இந்த ஃபார்மேட் இதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும் பாருங்க. இந்த சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ணுவோம், டென்ஸ் ஃபார்மை சேஞ்ச் பண்ணுவோம், பை வந்து ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டாக மாற்றுவோம். ஓகேவா? மாலா வில் ரைட் எ லெட்டர்னு இருக்கு. இது எப்படி எழுதலாம்னா எ லெட்டர் வில் பி ரிட்டன். வில் வந்து எப்படி மாறும்? வில் பி ஆகும். இந்த ரைட்டுன்ற ப்ரெசன்ட் வேர்ப் வந்து என்னவா மாறும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறும். ரிட்டன் பை வந்து ஆட் பண்ணியிருக்கோம், பை மாலா. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் போகலாம். ஸ்மோக்கிங் இஸ் ப்ரோஹிபிட்டட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமிஷன் பை த ஏஜென்ட் பைன்னு வரும். ஏன்னா அந்த டாபிக்லேருந்து வரும். ஏன்னா பை வந்து இதில் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸ்மோக்கிங் இஸ் ப்ரோஹிபிட்டட், இதை வந்து கண்டென்ட்லாம் வந்து சில இடத்துலலாம் ஒட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பைன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா தடை செய்யப்பட்டது. ஸ்மோக்கிங் இஸ் ப்ராஹிபிட்டட், அது வந்து தடை செய்யப்பட்டது. எல்லா இடத்துலையும் வந்து நம்ம பேஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கெலாம் நம்ம வந்து பை வந்து ஒமிட் பண்ணிடுவோம். வி ப்ரோஹிபிட் ஸ்மோக்கிங் அப்படின்னு வரும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ்ல இருக்குது. இது வந்து ஆக்டிவாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 5th ஒன் வந்து பாருங்க, ஈ டிட் நாட் ரிட்டன் பை கேமரான்னு இருக்கா. இது எப்படி எழுதலாம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருக்குது, நம்ம பாசிவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து டிட் நாட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ மை கேமரா வாஸ் நாட் ரிட்டர்ன்டு பை ஹிம். மை கேமரா இங்கே ஆப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்குது? சப்ஜெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே வந்து டிட் நாட் ரிட்டர்ன். ஓகேவா? அந்த வேர்பை வந்து நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணுறோம்னா வாஸ் நாட் ரிட்டர்ன்டு. பை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஹீ வந்து ஹிம்மா வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அடுத்த 6th ஒன் வந்து பாருங்கள், சுசீலா வில் சிங் எ சாங்குன்னு இருக்குது. எ சாங் வில் பி சாங் பை சுசீலா. இங்கே வந்து ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறி இருக்கு. வில் சிங் வந்து என்னவா மாறி இருக்குன்னா வில் பி சங். ஏன்னா வில் வந்துருக்கு, பி வந்து ஆட் பண்ணணும். சிங் வந்து சங், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பாக மாற்றிருக்கோம், பை ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறி இருக்கு. ஓகேவா? 7th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டிட் யூ ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டைப்பில் கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி எழுதணும். வேர் ஆல் த கொஸ்டின்ஸ் ஆன்சர்டு பை யூ. ஓகேவா? யூ வந்து என்னவா மாறி இருக்கு? ஏன்னா டிட் யூன்னு இருக்கு. ஸோ அதனால நம்ம வேர் வரும் யூஸ் பண்ணுவோம். வேர் ஆல் த கொஸ்டின்ஸ். இந்த ஆன்சர் வந்து என்னவா மாறும்? ஆன்சர்டு அப்படின்னு மாறும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறும். பை யூ. ஓகே, அது அப்படியே வந்துடும். இந்த 7 சென்டென்ஸும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ். இதில் தான் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் தான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் புக் பேக் கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்களே ஆன்சர் வந்து ரைட் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டேட்மெண்ட் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா சேஸ்னு வந்தால் சேஸ் தான் வரும். சேனா சே, செட்டுனா செட்டு, செட்டுனா டோல்டு. ஓகேவா? அடுத்து இன்ட்ராகேட்டிவ் WH டைப்பில் வந்துச்சுன்னா செட்டுனா ஆஸ்க்டுனா மாற்றுவோம். அதே மாதிரி எஸ் ஆர் நோ டைப்பில் வந்தாலுமே செட்டுவை ஆஸ்க்டாக மாற்றுவோம். இன்ட்ராகேட்டிவ்னா கொஸ்டின் டைப்பாக. எக்ஸ்க்ளாமேட்ரினா தெரியும், செட்டுனா எக்ஸ்க்ளாம்டுன்னு மாற்றுவோம். இம்பரேட்டிவ்னா கம்பல்ஷன்.
ஓகே, அது செட்டுன்னு வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸை பொறுத்து அதில் யூஸ் பண்ணியிருக்க வேர்டை பொறுத்து நம்ம ஆஸ்க்டா, ஆர்டர்டா, கமாண்டடா, அட்வைஸ்டா, ரெக்வஸ்டடா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஜக்ஷன்ஸ். இதையும் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டு இருந்துச்சுன்னா தட் கன்ஜக்ஷன் யூஸ் பண்ணுவோம். WH டைப்பாக இருந்தால் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். எஸ் ஆர் நோ டைப்பாக இருந்தால் இஃப், வெதர் யூஸ் பண்ணுவோம். இம்பேரேட்டிவ் பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் டு யூஸ் பண்ணுவோம். இம்பேரேட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் நாட் டு வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கான ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். எல்லா டைப்பும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். இந்த 5 டைப்ஸாக பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து he said I painted the wall. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட். தட்டுன்ற கன்ஜக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஈ செட்டுன்னு இருந்தால் வெறும் செட்டு தான் வரும். ஈ செட் தட். ஹை வந்து என்னவா மாறும்? ஈயா மாறும். ஹீ ஹேட் பெயிண்டட். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்குதுல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் சேஞ்ச் ஆகும்போது எப்படி மாறும்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்தால் சிம்பிள் பாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணுவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தால் பாஸ்ட் கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணுவோம். சிம்பிள் பாஸ்ட்டாக இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அதை தான் வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து கன்ஜக்ஷன், இது டென்ஸ் சேஞ்சஸ்ஸு. இது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் சேஸாக இருந்துச்சுன்னா என்னவா மாற்றணும் அப்படின்றத இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் செட் ஐ பெயிண்டட் த வால்னு இருக்கா. ஓகே, இதை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்னு பார்க்கலாம். இஸ் செட் அப்படின்னு இருக்கிறது செட்டாக இருந்தால் செட்டாக தான் போடுவோம். இஸ் செட்டுன்னு போட்டுவோம். கன்ஜக்ஷன் வந்து தட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டு. ஹை வந்து ஈயா வந்து கன்வெர்ட் ஆகும். பெயிண்டட்னு இருக்குது. ஸோ ஆட் பெயிண்டட் த வால் அப்படியே வந்துடும். அது அந்த இன்வெர்டட் காமெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதணும். இதை வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ஸ்பீச், இது இன்டைரக்ட் ஸ்பீச்சாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த கொஸ்டின்ஸ் போகும். ராமு செட் டு சோமு ஒர்க் ஹார்டுன்னு இருக்குது. ஓகேவா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேரேட்டிவ் சென்டென்ஸாக வந்திருக்கு. ஸோ ராமு இங்கே என்ன வரும்? செட்டுன்னு இருந்தால் ஆஸ்க்டுன்னு போடுவோம். ராமு ஆஸ்க்டு சோமு டூ வந்து போட்டிருக்கோம். டு ஒர்க் ஹார்டு. ஓகேவா, ராமு ஆஸ்க்டு சோமு டூ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன வேர்டு? கன்ஜக்ஷனாக நம்ம வந்து டூ யூஸ் பண்ணுவோம். டு ஒர்க் ஹார்ட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இஸ் செட் டு பி வென் வில் யூ கோ டு ஊட்டின்னு இருக்கா. இது எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பாருங்கள். இது வந்து இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ். WH டைப் வந்திருக்கா. செட் டூனா ஆஸ்க்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். செட் டூவை வந்து ஆஸ்க்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இ ஆஸ்க்டு மீ வென் ஐ. இந்த யூ வந்து என்னவா மாறும்? ஐயு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டாக மாறும். வில் வந்து would go to ஊட்டி. ஓகே, he asked me when I would go to ஊட்டி. அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். The doctor said to the patient, did you take the medicine? இது எஸ் ஆர் நோ டைப். எஸ் ஆர் நோ டைப்பும் செட் டு வந்து ஆஸ்க்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ த டாக்டர் ஆஸ்க்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கோமா. த பேஷண்ட் இஃப் வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கன்ஜக்ஷன் வந்து இஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். இஃப் ஹீ, இஃப் யூ வந்து என்னவா மாறும்? ஹீ. டிட் வந்து ஹேட் டேக்கன் இருக்கா. இங்கே வந்து டேக்கன் வரும். டேக்கன் தான் மெடிசன்ஸ். ஏன்னா இதை படி தான் நம்ம மாற்றுவோம். சிம்பிள் ப்ரெசென்ட்டாக இருந்தால் சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றுவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸாக பாஸ்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். சிம்பிள் பாஸ்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். இந்த ஆர்டரில் தான் நம்ம மாற்றுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டேட்மெண்ட்னா தட் யூஸ் பண்ணுவோம். WH டைப்க்கு எதுவும் வராது. எஸ் ஆர் நோ டைப்னா இஃப், வெதர். இம்பேரேட்டிவ்னா அதான் டூ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்ல. இம்பேரேட்டிவ் டூ. இம்பேரேட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ்னா நாட் டூ வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபிஃப்த் ஒன் பாருங்க. He said how beautiful Taj Mahal is. எக்ஸ்க்ளமேட்ரியா. ஸோ எக்ஸ்க்ளைம்டு வரும். செட் வந்து எக்ஸ்க்ளைம்டு வரும். எக்ஸ்க்ளைம்டு தட் the Taj Mahal was. இஸ் வந்து வாஸாக மாறும். வாஸ் வெரி பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்னு இருக்கா, நம்ம வந்து வெரி பியூட்டிஃபுல்னு போடுவோம். அடுத்து பஞ்சுவேஷன் மார்க்ஸ் பார்ப்போம். ஸ்டார்டிங் எப்போவுமே ஸ்மாலாக இருந்துச்சுன்னா பிக்கர் லெட்டராக கன்வெர்ட் பண்ணுவோம்.
அந்த மாதிரி செட்டு வந்துச்சுன்னா கமா போட்டு இன்வெர்டட் கமா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபுல் ஸ்டாப் வைக்கலன்னா ஃபுல் ஸ்டாப் வைப்போம். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இப்போ வந்து SAT இது வந்து ஸ்மாலில் இருக்கா, அது வந்து ஒரு ஸ்கோர்ஸ், அதனால் SAT அதை கேப்ஸில் எழுதுவோம். இப்போ ஃபுல் ஃபார்மாக கொடுத்தாங்கன்னா ஷார்ட் ஹேண்டாக எழுதலாம், ஷார்ட் ஹேண்டாக இருந்தால் ஃபுல் ஃபார்மாக எழுதும். ஓகேவா, இது பார்ப்போம். ஷீ செட் யூ ஆர் வேஸ்டிங் யுவர் சேட் ஸ்கோர்ஸ். இது வந்து எஸ்ஸை மாற்றிருக்குமா, செட்டை இன்வெர்டட் கமா யூஸ் பண்ணியிருக்கோம், யூஆரை அங்கே கமா போட்டு ஆரி போட்டிருக்கோம். வேஸ்டிங் யுவர் SAT கேப்ஸில் எழுதியிருக்கோம். ஸ்கோர்ஸ் இன்வெர்டட் கமா போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோம். அடுத்து வந்து பார்ப்போம் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை வந்து பார்த்தாங்கனாலே உங்களுக்கு புரியும், பேசிக்ஸ் தான். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். இப்போ சிம்பிள்னு இருக்கா, இது என்னவெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம், வரும் என்னெல்லாம் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். சிம்பிள்னா ஆன், பிஃபோர், ஆஃப்டர், ஹேவிங், பீயிங், பிகாஸ் ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப் அதெல்லாம் வரும். இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் அதெல்லாம் வரும். சிம்பிள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அதெல்லாம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து as soon as, பிஃபோர், ஆஃப்டர், பிகாஸ், இஃப், தோ, ஆல்தோ, குட் நாட் இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு. இதுவே காம்பவுண்டில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்னா கன்ஜக்ஷனாக அண்டு, அண்ட் ஸோ, அண்ட் தென், பட் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து பிஃபோர் கோயிங் டு பெட் ஐ சே மை ப்ரேயர்ஸ், இது சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கா. அதை காம்ப்ளெக்ஸாக எப்படி மாற்றுவோன்னா பிஃபோர் ஐ கோ டு பெட் ஐ சே மை ப்ரேயர்ஸ். காம்பவுண்டாக எப்படி மாற்றுவோன்னா அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ சே மை ப்ரேயர்ஸ் அண்ட் தென் ஐ கோ டு பெட் அண்ட் தென் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் காம்பவுண்டாக. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பீயிங் இல் ஷி வாஸ் ஆப்சென்ட் வந்து சிம்பிள் சென்டென்ஸு. காம்ப்ளெக்ஸாக என்ன மாற்றுவோன்னா ஆஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் she was ill, she was absent. ஓகே, அது காம்ப்ளெக்ஸு. காம்பவுண்டாக எப்படி மாற்றுவோம்னா she was ill and so வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் காம்பவுண்டாக. and so she was absent. ஓகே, 27 வந்து ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு வேர்ட்ஸு. இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம கரெக்ட் சென்டென்ஸாக மாற்றணும். இப்போ ஐ வாஸ் அமேஸ்டு டு see how well I understood it. இதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸு. இப்போ உங்களுக்கு இந்த பார்ட்டில் எல்லாமே புரிஞ்சிருக்கும். இதில் எதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு வேர்ட்ஸ் ஈஸியாக இருக்கும், அதை அட்டன் பண்ணலாம். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸும் ஈஸியாக இருக்கும், அதை அட்டன் பண்ணலாம். பஞ்சுவேஷன் மார்க்ஸில் மார்க் போக சான்ஸ் இருக்குது, ஏன்னா கரெக்டாக யூஸ் பண்ணணும், எங்கே மார்க் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் பஞ்சுவேஷன் போகாதீங்க. ஆக்டிவ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட், இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.